பொதுவாக இந்த விண்வெளி சார்ந்த ரிசர்ச் ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே நிலையானது கிடையாது. உதாரணமா நம்ம விண்வெளியில ஒரு புது கிரகத்தை, அதுவும் மிகப்பெரிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டுபிடிச்ச காலம் வரைக்கும் அந்த கிரகம் தான் நம்ம விண்வெளியில நம்ம கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு கிரகமா இருக்கும். ஆனா சில ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு கிரகம், அதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கிரகம் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கும். இப்படி விண்வெளியில நம்ம ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயம் நிலையானது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகளும் புதிய சாதனையை படைக்கும். அந்த வகையில் நம்மளுடைய பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய ஒரு சூரியன், ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த ஒரு நட்சத்திரம் தான் யூஐ ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரம். ஆனா சமீபத்தில் 2020 அதை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரத்தை இப்போ சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரத்தோட பேர் என்ன, இந்த யூஐ ஸ்கூட்டியை விட அது எவ்வளவு பெருசு, இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, அப்படி எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் சேனல் இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆன் தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சூரியன் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாற நம்மளுடைய விஞ்ஞானிகள் விண்வெளியில நிறைய ஆய்வுகளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி, பால்வெளி அண்டத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்ல மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சூரியனை விட பல மடங்கு பெரிய சைஸ் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வராங்க, நம்மளுடைய சூரியன், நம்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. நம்ம நட்சத்திரத்தை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இந்த மில்கி வே கேலக்சில ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நம்ம சூரியனுடைய சைஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க. நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியனுடைய நிறை அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட 99.9% நிறை கொண்டது தான் நம்மளுடைய சூரியன். மிச்ச மீதி தான் நம்ம கிரகங்கள் உட்பட மற்ற எல்லா காமெட்ஸ், எரிக்கற்கள், நிலவுகள் இது எல்லாமே வரும். நம்ம சூரியனுடைய சைஸை நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம பூமியை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமியை நம்மளுடைய சூரியனுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சைஸ்ல இருக்கிறது தான் நம்மளுடைய சூரியன். ஆனா இந்த சைஸ் எல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. இதை விட பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வகையில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச யூஐ ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பால்வெளி அண்டத்தினுடைய மிகப்பெரிய நட்சத்திரம் சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்டுகள் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த யூஐ ஸ்கூட்டி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 5200 ஒளி ஆண்டுகள் தொலைவில் தான் இந்த விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த யூஐ ஸ்கூட்டி நட்சத்திரம் நம்மளுடைய சூரியனை விட எவ்வளவு பெருசு தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம சூரியனுடைய டயாமீட்டர், விட்டம் அப்படிங்கிறது 13 லட்சம் கிலோமீட்டர். ஆனா இந்த யூஐ ஸ்கூட்டி அப்படிங்கிற நட்சத்திரத்தோட டயாமீட்டர் கிட்டத்தட்ட 230 கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த சூரியனுடைய இந்த நட்சத்திரத்தோடைய சைஸை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சூரியனை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா நம்ம சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட 3.6 பில்லியன் சூரியனுக்கு சமமானது தான் இந்த யூஐ ஸ்கூட்டி அப்படிங்கிற நட்சத்திரம். அதாவது ஏறத்தாழ நம்ம சூரியன் மாதிரி 360 கோடி சூரியனுக்கு சமமானது தான் இந்த நட்சத்திரம். இது சூரியனுடைய அந்த லூமினாசிட்டி, பிரைட்னஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட 1,40,000 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. இந்த யூஐ ஸ்கூட்டி நட்சத்திரத்தை அப்படியே அலேக்கா தூக்கி நம்மளுடைய சூரிய குடும்பத்துல நம்ம சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜூபிட்டர், வியாழன் கிரகம் வரைக்கும் போகும். மொத்தமா வியாழன் கிரகத்தையே முழுங்கிரும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற 4 கிரகங்களையும் முழுங்கிரும். அவ்வளவு பெரிய நட்சத்திரம் தான் இது. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஏதாச்சும் ஒரு கிரகம் வளம் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு நம்ம விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இந்த நட்சத்திரத்தோடைய அந்த பிரைட்னஸ் மட்டும் அதிகமா இல்ல, அதோடைய ரேடியேஷனும் பயங்கரமா இருக்கும். நம்மளுடைய சூரியனை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு ரேடியேஷனும் பிரைட்னஸும் அதிகமா இருக்கிறதுனால இந்த சூரியனை ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம்
நட்சத்திரம் சுத்தி வருது அப்படின்னா இதுல இருந்து வெளிப்படக்கூடிய அதிகப்படியான ரேடியேஷனை தாக்கு பிடிக்காம அந்த கிரகமே நரகமா மாறிடும், முற்றிலுமா அந்த கிரகம் அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உயிர் உருவாகிறதுக்கு சூரியன் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஆனா இந்த யுஎஸ்குடி நட்சத்திரத்தோடைய ரேடியேஷன் அப்படிங்கிறது கிரகத்துல இருக்கக்கூடிய உயிரை மட்டும் இல்ல, அந்த கிரகத்தையே நரகமா மாத்தக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான ரேடியேஷனை இந்த சூரியன் வெளியிட்டு இருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த யுஎஸ்குடி நட்சத்திரத்தை ரெட் சூப்பர் ஜெயண்ட் நட்சத்திரம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது கூடிய சீக்கிரத்துல சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறும் அப்படின்னு சொல்லப்படுது. இனிமே உங்க யாருக்கிட்டயாச்சும் இந்த பால்வெளி அண்டத்துல இந்த கேலக்சிலே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் எது, சூரியன் எதுன்னு கேட்டா நீங்க தாராளமா இந்த யுஎஸ்குடி அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தோட பேரை சொல்லலாம். நம்மளோட விஞ்ஞானிகளும் அதை தான் சொல்றாங்க. ஆனா 2020ல ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரத்தை நம்மளோட விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அது இந்த யுஎஸ்குடி நட்சத்திரத்தை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. சுமார் நம்ம பூமியில இருந்து 20,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஸ்டீவன்சன் 2-18 அப்படிங்கிற பேரும் வைக்கிறாங்க. இது சூரியனுடைய விட்டம் டயாமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 பில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 300 கோடி கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஒளியோட வேகத்துல நம்ம பயணிச்சா கூட இந்த சூரியனை போய் நம்ம சென்றடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுமா. இந்த ஸ்டீவன்சன் 2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தோட சைஸை நீங்க இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏறத்தாழ நம்ம சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட 10 பில்லியன் சூரியனுக்கு சமமானதுதான் இந்த ஸ்டீவன்சன் 2-18 அப்படிங்கிற இந்த ஒரு சூரியன். அதாவது நம்ம சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட 1000 கோடி சூரியனுக்கு சமமானதுதான் இந்த ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை அப்படியே அலேக்கா தூக்கி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த நட்சத்திரத்தை வச்சோம் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் சர்டன் கிரகம் வரைக்கும் இந்த சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியன்ல இருந்து நம்ம சர்டன் பிளானட் 1.4 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த சூரியனை நம்ம சூரிய குடும்பத்தில் கொண்டு வந்து வச்சா 1.4 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நம்ம சர்டனே விழுங்கக்கூடிய அளவுக்கு இதோடைய சைஸ் இருக்குது அப்படின்னா இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சூரியன் அப்படிங்கறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த சூரியனுடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரியனை விட கிட்டத்தட்ட 4,40,000 மடங்கு அதிகம். இந்த நட்சத்திரத்தோடைய பிரைட்னஸும் நம்மளுடைய சூரியனை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. சைஸும் நம்ம சூரியனை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் இதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட 3200 கெல்வின் அளவுக்கு தான் இதுல வெப்பம் அப்படிங்கிறது இருக்கு. லூமினாசிட்டி, பிரைட்னஸ், அதுக்கப்புறம் நிறை அப்படிங்கிறது இதுல அதிகமா இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் கூடிய சீக்கிரத்துல டைப் 2 சூப்பர் நோவாவா இந்த நட்சத்திரம் கூடிய சீக்கிரத்துல வெடிச்சு செதறும் அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் கெஸ் பண்றாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த நட்சத்திரம் நம்மளோட பூமியில இருந்து 20,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால இது சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறும் போது அந்த ஒரு தாக்கம் நம்ம பூமிக்கு பெருசா இருக்காது. அதே இந்த நட்சத்திரம் நம்ம பூமியில இருந்து வெறும் 20,000 ஒளியாண்டுகளுக்கு பதிலா கிட்டத்தட்ட ஒரு 20 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா இது டைப் 2 சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறும் போது அதோடைய தாக்கம் நம்ம பூமியை ரொம்ப பெரிய லெவல்ல பாதிக்கும் அப்படின்னு நம்மளோட சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. சொல்ல போனா நம்ம பூமியோடைய அந்த ஓசோன் லேயரே காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க. இந்த ஸ்டீவன்சன் 2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்துக்கு எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கறத நிறைய பேர் கண்டிப்பா யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை இப்போ சொல்றேன். இந்த பால்வெளி அண்டத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை நம்மளோட விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகள் பல வருஷமா பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு தடவை ஆய்வுகள் பண்ணும்போது ஸ்டீவன்சன் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகச்சிறிய நட்சத்திரத்து கூட்டத்தை நம்மளோட விஞ்ஞானிகள் போக்கஸ் பண்ணி ஆய்வுகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நட்சத்திரத்து கூட்டத்துல கிட்டத்தட்ட 26 மிகப்பெரிய நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்படி இருந்த நட்சத்திர கூட்டங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஸ்டீவன்சன் 2-18 அப்படிங்கிற இந்த ஒரு நட்சத்திரம் ஒண்ணு. ஆனா அந்த 26 நட்சத்திரங்கள்ல மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா விஞ்ஞானிகள் இந்த ஒரு நட்சத்திரத்தை தான் சொல்றாங்க. இந்த காரணத்தினால தான் இந்த நட்சத்திரத்துக்கு ஸ்டீவன்சன் 2-18 அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இந்த சூரியன் நம்மளுடைய சூரியனை விட அதிக நிறை கொண்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்துல இது டைப் 2 சூப்பர் நோவா வெடிச்சு செதறது மட்டும் இல்லாம பிளாக் ஹோலாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் கெஸ் பண்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம், இந்த நட்சத்திரம் இந்த சூரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமியில இருந்து கிட்டத்தட்ட 20,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால இது டைப் 2 சூப்பர் நோவா வெடிச்சு செதறும் போதும் சரி பிளாக் ஹோலா மாறும் போதும் சரி நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் இதுவரைக்கும் நம்மளுடைய மில்கிவே கேலக்சி பால்வெளி அண்டத்துல கண்டுபிடிச்ச மிகப்பெரிய நட்சத்திரங்களுடைய பட்டியலில் எடுத்துக்கிட்டா அதுல முதல் இடத்துல இதுவரைக்கும் இருந்தது யுஎஸ்குடி அப்படிங்கிற நான் முதல்ல சொன்ன அந்த நட்சத்திரம் தான். இப்போ அந்த நட்சத்திரத்தை 2வது இடத்துக்கு தள்ளி
முதல் இடத்துல இந்த ஸ்டீவஸ்டன் 2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம், இந்த சூரியன் அந்த பேருக்கு சொந்தமா இருக்கு. ஆனா இது கூட நிரந்தரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட விஞ்ஞானிகள் நம்மளோட மில்கி வே கேலக்சில இதை விட பெரிய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய மில்கி வே கேலக்சில நம்மளோட சயின்டிஸ்டுகள் இன்னும் ஆய்வுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த இருளுக்குள்ள இன்னும் பல மர்மங்களும் இதை விட பிரம்மாண்டமான நட்சத்திரங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை எதிர்காலத்தில் நம்மளோட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மில்கி வே கேலக்சில மிகப்பெரிய நட்சத்திரமா இந்த ஸ்டீவன்சன் 2-18 அப்படிங்கிற நட்சத்திரம் முதல் இடத்துல இருக்கும் போது, இரண்டாவது இடத்துல USQT அப்படிங்கிற அந்த இடத்தை அந்த நட்சத்திரம் பிடிச்சிருக்கும் போது இந்த பட்டியல் இன்னும் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்காலத்தில் நிறைய இருக்கு. நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் இதே மாதிரி மிகப்பெரிய நட்சத்திரங்களை மட்டும் கண்டுபிடிக்கல, மிகப்பெரிய கிரகங்கள், கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் பத்தியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்னதான் நம்ம விஞ்ஞானிகள் ஏகப்பட்ட கிரகங்களையும் சூரியன்களையும் கண்டுபிடிச்சாலும் நம்மளுடைய சூரிய குடும்பம் மாதிரியும் நம்மளுடைய சூரியன் மாதிரியும் நம்ம பூமி மாதிரியும் எந்த ஒரு சூரியனும் கிரகமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் நம்மளுடைய சூரியன் தான் நம்ம பூமிக்கு உயிர் கொடுத்துருக்கு. அந்த உயிர்கள் நம்ம பூமியில நல்லா பருகி பெருகி வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா மனிதர்களாகிய நம்ம தான் இந்த பூமியையும் இந்த பூமியில வாழக்கூடிய மற்ற உயிர்களையும் படாத பாடுபடுத்திக்கிட்டு இந்த பூமியையும் மெல்ல மெல்ல அழிச்சிட்டு இருக்கோம். இதை நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. நம்ம பல விஞ்ஞானிகள் விண்வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, பல அறிஞர்கள் நம்ம பூமியில பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் நம்ம பூமியை அழிக்கக்கூடிய விஷயங்களை தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர பூமிக்கு எந்தவித ஆபத்தும் விளைவிக்காத அளவுக்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிகள் நம்ம பூமியில ரொம்ப ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அப்படியே அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாலும் நம்ம பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் யாருமே அதை அங்கீகரிக்கிறதும் இல்லை, அதை ஆதரிச்சு பேசுறதும் கிடையாது. எது எதுவா இருந்தாலும் நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே நடந்தே தீரும். அதை யாரா இருந்தாலும் மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செய்தி விஷயம் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் பார்த்த வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.